ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, நமது மாநில மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? நமது மாநில மரம் வந்து பனைமரம் அப்படின்னு தெரியும். அதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொராசஸ் ஃபியாபெலிஃபர் அப்படின்றது தான் வந்து அதனுடைய அறிவியல் பெயர். பனைமரங்கள் வந்து நீர் வறட்சியெல்லாம் தடுக்கிறதுக்காகவும் நிலத்தடி நீரை வந்து அளவை வந்து உயர்த்துறதுக்காகவும் பயன்படுற ஒரு பனைமரம். அதோட பனைமரத்துலேருந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம தயாரித்து பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தோம்னா, பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ரூபாய் 1.83 லட்சம் கோடி. இது முந்தைய 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வசூலான தொகையுடன் ஒப்பிடுகையில் 8.1% வந்து அதிகமாக வந்து வசூலாயிருக்கு அப்படின்றாங்க. இப்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, 1961ஆம் ஆண்டிலே இயற்றப்பட்டது. கடந்த 65 ஆண்டுகளாக அமலில் உள்ளது. தற்போது வந்து பார்த்தோம்னா 2025 வருமான வரி சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க. அதாவது 2025ஆவது வருஷத்துல வந்து இயற்றிருக்காங்க. அது எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 1, 2026 வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அதனால தான் வந்து இப்போ பழைய சட்டம் வந்து எந்த வருஷம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1961 வந்து இயற்றப்பட்டது. அப்போ இயற்றின விதிகள்லாம் வந்து தற்போது நடைமுறைகளோடு வந்து ஒத்து வராமல் இருக்கிறதுனால அதில் சில சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு புதிய வருமான வரி சட்டம் 2025 வந்து இயற்றியிருக்காங்க. அடுத்து, மத்திய நேரடி வரிகள் வாரியம் எப்பொழுது வரைவு வருமான வரி விதிகள் 2026 என்ற ஆவணத்தை வெளியிட்டது? 2026 பிப்ரவரி 7 வெளியிட்டாங்க. அது என்ன வரைவு வருமான வரி விதிகள் 2026 அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த வருமான வரி சட்டத்தில் வந்து எல்லாமே வந்து விதிகளாக தான் இருக்கும். அதாவது சின்ன சின்ன விதிகள், அது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் வந்து சில விதிகளுக்கு வந்து நமக்கு புரியாமல், விளக்கம் புரியாமல், எதனோட சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் புரியல அப்படின்னா, இந்த வரைவு வருமான வரி விதிகள், அதாவது வந்து அதில் என்னென்ன நார்ம்ஸ்லாம் இருக்குது, நம்ம எப்படி அதை ஃபாலோ பண்ணோம், அதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு இது கொடுக்கறது தான், டிராஃப்டை கொடுக்கறது தான் வந்து இந்த வரைவு வருமான வரி விதிகள். அந்த விதிகளில் வந்து ஜஸ்ட் விதிகள் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து அந்த விதிகளை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கு வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன், எதெல்லாம் தாண்டி போகக்கூடாது, அந்த மாதிரியான எல்லா முக்கியமான விவரங்கள் எல்லாமே வந்து இந்த வரைவு வருமான வரி விதிகளில் தான் வந்து இருக்கும். அதை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2026 பிப்ரவரி 7 வந்து வெளியிட்டாங்க. அடுத்து, வருமான வரி செலுத்துவதில் எந்த நாட்டின் நாட்டு மக்கள் முதல் 3 இடங்களை வகிக்கின்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்வேயோட மக்கள் தான் வந்து வருமான வரிகள்லாம் வந்து கரெக்டாக செலுத்துறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் செலுத்துறாங்க அப்படின்னு, அதாவது நாட்டில் இருக்க மக்களில் எத்தனை சதவீதம் மக்கள் வந்து வருமான வரியை கரெக்டாக செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 93.4% மக்கள் செலுத்துறாங்க. ஆஸ்திரேலியா செகண்ட் பிளேஸில் 91.7 மக்கள் செலுத்துறாங்க. அடுத்து கனடா 78.8% மக்கள் வந்து வருமான வரியை கரெக்டாக செலுத்திடுறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா 5.3% மக்கள் மட்டும்தான் வந்து வருமான வரியை கரெக்டாக செலுத்துறாங்க. எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 14வது இடத்துல வந்து இருக்கும். அடுத்து, ஸ்ரம் சக்தி நிதி 2025 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கை வரைவோட தொடர்பு உடையது தான் வந்து இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025. இதை ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏஐ சமிட் மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற்றது இல்லையா, அதில் வந்து நிறைய ஏஐ தொழில்நுட்பங்களை உருவாக்குவதன் மூலமாக மனிதர்களை வந்து வேலைக்கு அமர்த்துவது வந்து ரொம்ப குறையும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அச்சப்பட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 மூலமாக வந்து நம்ம நிறைய வந்து வேலை வாய்ப்புகள்லாம் வந்து உருவாக்குவோம், எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்து ஒரு பணியை வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 வந்து பார்த்தோம்னா தற்காலிக பணியாளர் முறைக்கு தான் வந்து வழிவகை செய்கிறது. அதாவது நிரந்தர பணியாளர் முறைக்கு வந்து வழிவகை செய்யல, தற்காலிக பணியாளர் முறைக்கு தான் வந்து வழிவகை செய்கிறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா 2026-27 மத்திய பட்ஜெட்டில் வெளிநாட்டு தரவு நிறுவனங்களுக்கு எந்த ஆண்டு வரை வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன? அதாவது இப்போ ஒரு ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஒரு ஏஐ இது ஒரு டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து பேக் போனாக இருக்கிறதே வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் தான், அதாவது இந்த தரவு மையங்கள் தான். இந்த தரவு
மையங்கள் வந்து அமைக்கிறதுக்கு 2047 வரைக்கும் வந்து வரி சலுகைகள் வந்து வழங்கியிருக்காங்க மத்திய பட்ஜெட் 2026-27. இதுல வந்து என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு டேட்டா சென்டர் வந்து அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண இணைய தேடலை விட ஒரு ஏஐ தேடல் 10 மடங்கு கூடுதல் மின்சாரத்தை வந்து பயன்படுத்திக்குது. அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்சாரம் வந்து நிறைய தேவைப்படுது. அதே மாதிரி தண்ணீர் வந்து பார்த்தோம்னா 100 மெகாவாட் தரவு மையத்தை குளிர்விக்க நாளொன்றுக்கு சுமார் 20 லட்சம் லிட்டர் நீர் வந்து தேவைப்படுகிறது. அதாவது பவரும் நிறைய கன்சம்ஷனாக எடுத்துக்குது, வாட்டரும் வந்து கன்சம்ஷன் ஜாஸ்தி அப்படின்றாங்க. இதனால என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வரி சலுகைகள் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி வந்து டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு. அதனால என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய 80% தரவு மையங்கள் வந்து எங்கெங்க அமைக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரம், தெலுங்கானா மற்றும் தமிழகம் போன்ற நீர் தட்டுப்பாடு உள்ள மாநிலங்களில் தான் இருக்கு. இதே மாதிரி இருந்ததுன்னா 2030க்குள்ள இவற்றின் நீர் தேவை 358 பில்லியன் லிட்டராக உயரும் அப்படின்ட்டு அச்சப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு வந்து முதுகெலும்பா இருக்கிறது டேட்டா சென்டர். அதே மாதிரி வந்து காரணம் வந்து இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ மின்சாரம் வந்து 10 மடங்கு கூடுதல் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி. தண்ணீர் வந்து 100 மெகாவாட் தரவு மையத்தை குளிர்விக்க நாளொன்றுக்கு சுமார் 20 லட்சம் தண்ணீர் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டாலும் சரி. இந்த கூற்று காரணத்தை அதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம்னா, நாட்டின் பொருளாதார வலிமையும் மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தையும் துல்லியமாக அளவிடும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு கணக்கீட்டுக்கான அடிப்படை ஆண்டாக எந்த ஆண்டை நிர்ணயித்துள்ளது? அதாவது இப்போ நம்ம ஒரு ஜிடிபி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இயரோட அந்த இயரில் வந்து என்னென்ன விலை நிலவரம் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது 2022-23 நிதியாண்டு தான் வந்து கால்குலேட்க்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கொரோனா டைம் முடிஞ்சு ஒரு நிதிலாம் வந்து ஒரு ஸ்டேபிளான ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2022-23. அதுக்கு காரணம் பாருங்க, நடப்பு ஆண்டின் விலைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதால் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் விலையை தரமாக வைத்தே நாட்டின் உண்மையான வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது. அந்த மாதிரி இப்போ ஜிடிபிக்கு எந்த இயரை எடுத்திருக்காங்க பேஸ் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2022-23 வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பெயர் என்ன? அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதுல இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பெயர் வந்து ரோரிங் லயன், அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் பெயர் எபிக் ஃபியூரி அப்படின்ற நேம்ல தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்து, எந்த ரக போர் விமானங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் ஈரானின் மீது குண்டுகளை வீசியுள்ளது? F-15 ராம் அப்படின்ற குண்டு, அதே மாதிரி F-15E அப்படின்ற குண்டுகளை வீசி தான் வந்து தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல். அதே மாதிரி F-30I அடீர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் தொழில்நுட்பங்கள் சிலவற்றுடன் மேம்படுத்தப்பட்ட ஒரு போர் விமானம். இந்த விமானம் வந்து ரேடார்லாம் சிக்காமலே போய் தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. தொலைதூர ஏவுகணைகள் எதெல்லாம் இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிலா, ராம்ஃபேஜ் ஏவுகணை அப்படின்ற 2 ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஈரான் மீதான தாக்குதலில் வீசப்பட்ட குண்டுகள் யாவை? ஸ்பைஸ், JDAM நிறுவன குண்டுகள் தான் வந்து வீசப்பட்டது. அடுத்து, பூமிக்கு அடியில் உள்ள சுரங்கப்பாதைகளை தகர்க்கும் திறன் வாய்ந்த குண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா, GPU-28 லேசர் குண்டு அப்படின்ற குண்டு தான் வந்து ஈரானில் இருக்க சுரங்கப்பாதைகள் எல்லாத்தையுமே வந்து தகர்க்கிற அளவுக்கு வந்து திறன் வாய்ந்த குண்டு. இது 2268 கிலோ வந்து எடையுள்ளது. இஸ்ரேல் உருவாக்கிய தொலைதூர ட்ரோன்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெராஜ் மற்றும் எய்டன் அப்படின்ற ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணாங்க. ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள், அதாவது இப்போ பதிலடி கொடுக்கறதுக்காக இஸ்ரேல், பஹ்ரைன், குவைத், கத்தார் அந்த இடத்துலலாம் இருக்க அமெரிக்க ராணுவ முகாம்களை வந்து இவங்க வந்து தாக்குனாங்க ஈரான். அவங்க பயன்படுத்திய ஏவுகணைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாகப், ராட், யாய் அலி, கியாம், சோமர், இமாத், கொராம்சர், செஜில் அப்படின்ற ஏவுகணைகளை தான் பயன்படுத்தி ஈரான் வந்து தாக்குனாங்க. அமெரிக்கா பயன்படுத்திய தொலைதூர ஏவுகணை எது? டொமஹாக் ஏவுகணை. போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து இந்த ஏவுகணையை வந்து ஏவ முடியும். 30 to 35 குறைந்த உயரத்தில் பறக்கும்போது எதிரி நாட்டினுடைய ஏவுகணைகள்ல வந்து சிக்காது. எது? டொமஹாக் ஏவுகணை. இது அமெரிக்கா பயன்படுத்திய தொலைதூர ஏவுகணை. இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 5.6 மீட்டர், எடை பார்த்தோம்னா 1600
1600 கிலோகிராம். வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா 880, அதாவது ஒரு மணிக்கு வந்து 880 கிலோமீட்டர் வேகம் வந்து பாயும். தாக்கும் திறன் 1600 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள இலக்கை தாக்கும் திறன் உடையது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.